நெறைய டைம் பணம் சம்பாதிக்கிறேங்க. பணம் என்னமோ நான் சம்பாதிக்கிறேன். பணம் நல்லா வருது. ஆனா வர்ற பணம் எப்படி போறதுன்னே தெரியல. ஏதாவது தேவையில்லாத செலவுல பணமெல்லாம் செலவாயிடுது. இல்ல ஏதாவது திடீர்னு ஒரு ஒரு கமிட்மெண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் அப்படியே போயிடுதுங்க. வருதுங்க. ஆனா அப்படியே போயிடுதுங்க. ஒண்ணும் சேர்த்து வைக்க முடியல. அப்போ எனக்கு ஃப்யூச்சர நெனச்சா பயமா இருக்கு. எனக்கு ஒரு தீர்க்கமான ஒரு எதிர்காலம், பணம் தடை, பணம் நிதி நெருக்கடி வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தீர்க்கமான எதிர்காலம் இருக்குமா? தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிய குடுக்கறது தான் இந்த நம்பர். இதையும் நீங்க 108 தடவையோ, 51 தடவையோ டெய்லி சாண்ட் பண்ணலாம். ஒரு நோட் புக்ல எழுதிக்கலாம். எப்பப்போலாம் உங்களுக்கு நிதி நெறைய இருக்கும். கரெக்ட்டான இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு, ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஒரு செக்யூரிட்டி, ஒரு விதமான நம்பிக்கையை நம்மளுக்கு குடுக்கறதுக்கு, ஒரு 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 கணிசமான பணம் இருந்ததுன்னா, சரி எதா இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு ஒரு தைரியம் இருக்கும். அந்த மாதிரியான தைரியத்தை குடுக்கும். அதுக்கான ஃபைனான்சஸ் பணத்தை கரெக்ட்டா வந்த பணத்த கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு, தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த கோட நீங்க சாண்ட் பண்ணிக்கலாம்.